Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா புறா வந்து கண்ணு வந்து என்னெல்லாம் கலர்ல இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டைம் 2-3 டைம் கேட்டிருந்தாங்க. அதனால சரி இன்னைக்கு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த குட்டிகள் எல்லாம் காமிச்சுக்கிறேன். இது வந்து கேட்டிருக்காங்க இப்போ. அடுத்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் இருக்குமான்னு தெரியல. கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்பயே சரி ஒரு டைம் காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுறேன். ரிமைனிங் குட்டிஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இனி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கர்ணப்புறாவோட மிக்சிங் தான் இது. இது கண்ணு பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து இந்த மாதிரி தெரியுது, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலங்கா கண்ணுன்னு சொல்லுவாங்க, பிளாக் ஐன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும். ரெண்டு கண்ணும் ரெண்டு விதமாக இருக்கும், ரெண்டு கலரில் இருக்கும், வேறு வேறு கலரில். இப்போ உங்களுக்கு அடுத்த புறாவை காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கர்ணப்புறா தான். இது டைவ் அடிக்கிறது தான். இது வந்து பியூர் ஒயிட்டில் இருக்கும் கர்ணப்புறா வந்து. இது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து கிரேஷ் ஷேடில் வரும். இதுக்கு ரெண்டு சைடுமே ஒரே கலரில் தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் புறா நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா தவடால் புறா தான். இது வந்து ஒழுகு கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சைடு வந்து பாதி மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும், பிளாக் ஐலேயே பாதி வந்து எல்லோ அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் ஐ தான். இது ஃபீமேல் வந்து தவடால் புறா இது. இப்போ நெக்ஸ்ட் புறா காட்டுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா தவடால் புறா தான். ஒரு எல்லோ ஐ தான், கொஞ்சம் டார்க்கான கலரு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ரெண்டு சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரெண்டு சைடும். சில புறாக்கு ரேராக மாறும். ஒரு இதுக்கு முன்னாடி காமிச்ச ரெண்டு புறாக்கு அந்த மாதிரி மாறி இருக்குது. இதுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இது தவடால் புறா மேல் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா கர்ணப்புறா தான் இது. இது வந்து பியூராக ஒயிட் ஐ இருக்கும், ஃபுல்லாக பிளெயின் ஒயிட் ஐ இருக்கும். அந்த பிளாக் கலரில் இருக்க அந்த இதை சுற்றி கூட அந்த ரிங் இருக்காது. அது அந்த ரிங்கும் ஒயிட் ஐயில் தான் இருக்கும். நல்லா தெளிவாக பார்த்தா தெரியும். ஃபோனில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த இதில் கிளாரிட்டியில் தெரியாது, ஃபோனில் தெரியாது, நேரில் பார்த்தா தெரியும். அந்த பிளாக் இதுக்கு மேலே ஒரு ரிங் இருக்கும், அதுவும் இதில் ஒயிட்லேயே வரும். இதுக்கும் ரெண்டு சைடு ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ரெட்டு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு. மோஸ்ட்லி ரெட்டிஷ் கலரில் இருக்குது. இந்த மாதிரி கலர் இருக்குது. இதே மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது. ப்ளூ கலர் எல்லாம் கொஞ்சம் ரேராக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற கலர்ஸ் மட்டும் இப்போ காட்டுறேன். ரிமைனிங் கலர்ஸும் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இது வந்து தவடால் புறா தான். இதுக்கு வந்து ரிங்கு பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக தெரியுது, அதனால தான் காட்டுறதுக்கு பார்த்தேன். இதுவும் ரெட் கலர் தான், ரெட் ஐ தான் இது. அந்த ரிங்கு கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீனிஷ் ஷேடு வரும், ஒரு எல்லோ ரிங்கு இருக்கும். அந்த க்ரீனிஷாக தெரியும் அது பார்க்குறதுக்கு. க்ரீன் ஐ இல்லை, இது ரெட் ஐ தான். அது பார்க்குறதுக்கு வந்து இப்படி தெரியும். இதுவும் பார்த்திங்கன்னா தவடால் புறா தான். இதுக்கும் ரிங்கு நல்லாவே தெரியும். இது வந்து ஒரு ஆரஞ்சு ஐ மாதிரி இருக்கும், ஒரு ஆரஞ்சு எல்லோ மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் கலரு. இதுக்கு அந்த சைடு கண்ணு பார்த்திங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். இது தவடால் புறா ப்ரீடிங் பேர் தான். இது பெரிய புறா. நல்லா தெரியும் நினைக்கிறேன், ரிங்கும் பளிச்சுன்னு தெரியுது இதுலேயே. இப்போ நெக்ஸ்ட் புறா காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா இதுவும் கர்ணப்புறா தான். அப்பலாவை காமிச்சதுக்கு வந்து ரிங்கு வந்து ஒயிட்லேயே இருக்கும்னு சொன்னேன், ஒயிட் கலர்லேயே இருக்கும்னு சொன்னேன். அது ரிங்கு தெரிஞ்சிருக்காது. இதில் பார்த்திங்கன்னா ரிங்கு வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஒரு மாதிரி டார்க் கிரேஷோ இல்லை லைட் கிரேஷ் மாதிரி கொஞ்சம் கிரேஷ் கலரில் தெரியும். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியுது, நேரில் பார்க்க கொஞ்சம் டார்க்காக தெரியும். அந்த சைடு கண்டு பார்த்திங்கனாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்த சைடு ஐ. இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரிங்கு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ரிங்கு வந்து இருந்துச்சுன்னா ஃபுல்லாக இருக்கணும், பாதியிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பிளாக் ஐ தான், கலங்கா கண்ணுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆனால் சாதா புறா, பைலட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி புறா. இதே இதில் தவடாலையும் இதே மாதிரி இருக்கும், உங்களுக்கு கிரேபஸ்லேயும் இதே மாதிரி இருக்கும், அதாவது கர்ணப்புறாலையும் இதே மாதிரி இருக்கும், பைலட்லேயும் இதே மாதிரி இருக்கும், எல்லாத்துலேயுமே இதே மாதிரி இருக்கும். ஆனால் உத்து பார்க்கணும், நல்லா பார்த்தா தான் தெரியும். நிறைய பேர் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. அதனால் இந்த மாதிரி இருக்கிற புறா வந்து ரேட் ஜாஸ்தி கொடுத்து எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. நல்லா தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த மாதிரி இருக்க புறாலாம் எடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் தவடால் புறா தான். இது வந்து டார்க் ஆரஞ்சு. அப்போலாம் ஒரு பெரிய மேலுன்னு சொல்லி காமிச்சிருப்பேன், ப்ரீடிங் பேரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த புறா பார்த்திங்கன்னா லைட் ஆரஞ்சு.
இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஆரஞ்சு. இதுக்கும் 2 சைடு அதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் ரிங்கு வந்து இதில் பார்த்தாலே தெரியுது, அந்த எல்லோ ரிங்கு தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தவடால் புறாக்கெல்லாம் அந்த மாதிரி வரும். இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் அந்த ப்ளூ ஐ அப்படியெல்லாம். அதுவுமே உங்களுக்கு பிளாக் ஐ இருக்குது பார்த்தீங்களா, தூரத்துலேருந்து பார்த்தா அதே மாதிரி தான் தெரியும். டக்குன்னு பார்த்தோன்னே ப்ளூவாக தெரியாது, எடுத்து கையில் வச்சு பார்த்தா தான் அது ப்ளூ தெரியும். நம்மக்கிட்ட இருக்கிறதுல இப்போதைக்கு வந்து அந்த ப்ளூ ஐ இல்லை, அப்புறம் க்ரீன் ஐ சொல்லுவாங்க, அது இல்லை. அந்த மாதிரி தான் இல்லை. ரிமைனிங் எல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இப்போது நிறைய பேர் கூண்டுக்கும் கேட்டிருப்பாங்க, பொருளெல்லாம் வாங்கி வந்து வச்சுட்டோம், வலை கூண்டு செய்கிறது எப்படின்னு. அதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்தது. இதுக்கு முன்னாடி வலை கூண்டு செஞ்சுருப்போம், அதையும் காமிச்சிருப்பேன். அதே இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை செய்யும் போது அதையும் நான் வீடியோவே எடுத்து போடுறேன். இது வந்து 16 ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கியிருக்கோம். இதை வச்சு செஞ்சுட்டு உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஐக்கனும் ஆன் அண்ட் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கேஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.